குட் மார்னிங். இன்னைக்கு என் கிளினிக்கு ஜானகின்ற பேஷண்ட் வந்திருக்காங்க. இவங்க 27 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவங்க லாங் ட்ராவல் பண்ணுறது சேஃபான்னு கேட்குறாங்க. இன் ஜென்ரல் ப்ரெக்னன்சியில் செகண்ட் ட்ரைமஸ்டர் தட் இஸ் 14 வீக்ஸ்லேருந்து 28 வீக்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சேஃபான பீரியட். ஏன்னா இந்த பீரியடில் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் மாதிரி உங்களுக்கு கிடினஸ், நாசியா, வாமிட்டிங்கும் இருக்காது. தேர்ட் ட்ரைமஸ்டர் மாதிரி அப்டாமினல் ஃபுல்னஸ், டிஸ்டென்ஷன், பிரெத்லெஸ்னஸ் அந்த மாதிரியும் இருக்காது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது லூஸ் காட்டன் கிளாத்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காரில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. லாங் ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. தட் இஸ் எவ்ரி 1 to 2 hours பிரேக் எடுத்துக்கோங்க. கையில் ஹெல்தி ஸ்நாக்ஸும் தண்ணி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏர் ட்ராவல் பண்ண போகிறீங்கனாலும் ரொம்ப லாங் ஃப்ளைட்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. எவ்ரி 1 to 2 hours நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்கள் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி சீட்ஸ் அவைல் பண்ணால் பெட்டர். இதுவே ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா லோவர் பேர்ட்ஸ் மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேண்ட் ரெயில்ஸ் பிடிச்சி நடந்து வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் லாங் ட்ராவல்ஸ் அவாய்ட் பண்ணுன்றது பார்த்தா ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, சுகர் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிறவங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்க, ஏற்கனவே ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரீடேர்ம் லேபர் இருக்கவங்க, சில பேருக்கு நஞ்செல்லாம் கீழே இருந்திருக்கும், இல்லை எபிசோட்ஸ் ஆஃப் ப்ளீடிங் அப்பப்போ ஆகிட்டு இருக்கும், அவங்கெல்லாம் ட்ராவலிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ.